இந்த கருப்பன் துணை இருக்க உனக்கு கலக்கம் எதற்கு? நீ எந்த செய்தி உன் வாழ்க்கையில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாயோ அந்த வெற்றியோடு தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை சிந்திக்க வைத்து விடலாம். ஆனால் சிரிக்க வைப்பது தானே கடினமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த கருப்பன் அதையும் தாண்டி உன்னை புன்னகைக்க வைப்பதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் சூழ்நிலைகளையும் சூழ்ச்சி வலைகளையும் நீ மாறி மாறி அங்கு என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி கையாள்வது என்று தெரியாமல் உன் மனதில் அங்கு துன்பத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றார். இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு தானே இந்த கருப்பன் துணை இருக்கின்றான் என்பதை மட்டும் நினைவில் கொள். என்னை வரவாய், உன் கண்ணீரை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. என்னிடத்தில் நான் உனக்கு நல்லது நடக்கும் என்று தானே நம்பிக்கையோடு அழைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் என் தங்கமே, நான் உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா என? பெற்ற பிள்ளைக்கு கஷ்டம் என்ற உடனே தன் பிள்ளை அழைக்கும் வரை இந்த கருப்பன் காத்திருப்பானா என? இல்லைதானே என் தங்கமே. என் பிள்ளைகள் அழைக்காமலே அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பது தானே ஒரு தகப்பனுக்கான ஒரு சிறப்பாக இருக்கும். அப்படித்தான் சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் அழுகுரல் கேட்டு ஓடோடி வந்திருக்கும் என் தங்கமே, உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடைந்து விட்டது. என் கையில் தான் இருக்கின்றது. பத்திரமாக இருந்து கொண்டு இருக்கும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள் என்று தான் சொல்கிறேன். உன்னை நல்வழிப்படுத்த இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டே இரு. உன் வெற்றிக்கான தருணம் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்க பிள்ளையே இங்கு அழுது புலம்பி தவித்து கொண்டே இருக்கின்றாய்? என் சத்திய வாக்கு எப்பொழுதுமே தோற்று போகாது. என் சத்தியத்தின் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது. உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை பற்றி கவலைப்பட இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாரை நினைத்து கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு உண்மையானவர்களை பற்றியும் உன்னுள்ள முறையை தவித்தவர்களை பற்றியும் நீ நேசித்தவர்களை பற்றியும் தானே என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்பொழுதுமே உன் வெற்றிக்கான பயணத்தை தொடர வைத்து கொண்டே தான் இருப்பேன். உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றி நீ என் கண் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உனக்கு நல்லது நடக்கவே நடக்காது என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தார். என் பிள்ளையே, எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று நீயே ஒரு கட்டத்தில் உன் மீது வெறுத்து போய்விட்டாய். இப்பொழுது அந்த சந்தேகத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வா. நீ எப்பொழுதும் மனதைரியமாகவும் துணிச்சலாகவும் இருப்பதற்குத்தானே உன் சாய்தேவன் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வெற்றி உன்னை தேடி தானாக வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உன்னை பற்றி உனக்கே தெரியாத சில விஷயத்தை உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் சொல்லி அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டும் சொல்லி கொண்டும் இருக்கின்றார். இதற்கு காரணம் யாரென்று தெரியவில்லையே என்று உன் மனம் வீணாக குழம்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு காரியத்தால் உன்னை சுற்றி இருக்கும் உனக்கான ஒருவர் கூட உன்னை விட்டு சென்று விட்டாரே என்று உன் மனதில் மீளா துயரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த துயரத்தையும் கஷ்டத்தையும் தாங்கி பிடிப்பதற்கு இந்த கருப்பனே நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது யாருமில்லை என்று நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனம் வருந்தும்படியான செயல்கள் இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? ஒன்றுமே இல்லைதானே. அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நானே தாங்கி பிடித்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த கருப்பனை நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ அங்கு உருகி தவித்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி உனக்கான வெற்றி பயணத்தை நீ சந்தோஷமாக அனுப்ப வேண்டிய காலகட்டத்தை நெருங்கிவிட்ட போதிலும் இனி மன வருத்தங்கள் தான் காணாமல் போகப் போகிறது. வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணிக்கொள்ளா
இயலாது. அந்த வேதனையை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் இனி நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, உன் அன்பை நான் பார்த்து விட்டேன், உன் பக்தியை நான் பார்த்து விட்டேன். இனியும் உன்னை நான் கண்கலங்க வைத்து விடுவேனா? உனக்கு தேவை உன் வெற்றி தானே, உனக்கு தேவை உன் பொக்கிஷம் தானே. அந்த பொக்கிஷமே என்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காக இனி என் பிள்ளைகளை ஏமாற்ற வேண்டும்? நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். வருகின்ற விஷயத்தில் உனக்கு நான் வெற்றியான தருணத்தை தருவதற்குத்தான் வந்திருப்பேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டு இருந்தால் அந்த பயத்தோடு தான் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்க முடியும். அதை தாண்டி உன் வெற்றிக்கான பயணத்தை நான் தொடங்கி வைப்பதற்காக இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் வெற்றியின் பயணத்தை நான் தொடங்கி வைப்பதற்கு தானே இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்ல பிள்ளையே. அந்த முயற்சியை வெற்றி பெற வைப்பதற்கு இந்த கருப்பனை வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நினைத்து கொண்டு இருக்கும் விஷயத்தை நான் சத்தியமாக்க வந்து இருக்கும்போது, உன் கனவை நனவாக்க வந்து இருக்கும்போது தனிமையை நினைத்து வருந்தாதே. அந்த தனிமைதான் நம்முடைய மிகச்சிறந்த நண்பன் என்பதை மட்டும் சரியாக புரிந்து கொள். உன் சுக துக்கங்களை வெளியாக இங்கு போவாது அல்லவா? அப்படி இருக்கும்போது உன் பயணத்தை முடிவு செய்கின்ற தைரியத்தின் துணிச்சலையும் இந்த கருப்பன் நான் உனக்கே தந்திருக்கின்றேன் என்று நம்பிக்கை கொள். தொலைவின் தேடல்கள் எல்லாமே அருகில் இருந்தால் தொலைக்கப்பட்டவையாகத்தான் இருக்கப் போகிறது. ஏனென்றால் சில சமயத்தில் நம் அருகில்தானே இது இருந்து கொண்டு இருக்கின்றது. நம்மை மீறி இது எங்கே சென்றுவிடப் போகிறது என்று நம் அருகில் இருக்கின்ற விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருப்போம். ஆனால் அது தொலைந்துவிட்ட பிறகு தான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. அதனால் தான் நான் சொல்கிறேன், எது உன்னிடத்தில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதை சரியான பயணத்தில் நீ புரிந்து வைத்து என்று, அதை சரியான தருணத்தில் நீ புரிந்து வைத்துக்கொள் என்று. அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உன் மனதிற்குள் என்ன நடந்தாலும் சரி, உன் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ தெளிவாக்கிக்கொள். சஞ்சலத்தோடும் இருந்து கொண்டே இருந்தால் காரியத்தில் வெற்றியடைய முடியாது. அமைதியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன், ஆனால் என்னை மட்டும்தான் எல்லோரும் சீண்டி பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்களே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிய வைப்பதற்காகவும் அறிய வைப்பதற்காகவும் தான் நான் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அடைய வேண்டிய இலக்கு உனக்கு அவசியமானதாக இருக்கும்போது அந்த இலக்கின் பாதை கடினமானதாக இருக்குமோ என்று எண்ணிவிட வேண்டாம். கடினமானதாக இருந்தாலும் இந்த கருப்பனின் துணையோடு பயணிக்கத்தான் வேண்டி இருக்கின்றது. அந்த கடினமானதை தாண்டி நீ உன் பெருமகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ நினைத்து கொண்டே இரு. சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாது என்று கெஞ்சுவதே கிடையாது. வாழ்க்கையும் அப்படித்தான். போராட்டம் நிறைந்து கொண்டேதான் இருந்து கொண்டு இருக்கின்றது. போராடுவோம், வெற்றி பெறும் வரைதான் என் பிள்ளையே. அதற்காக எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு நீ சலிப்போடு இருந்து கொண்டு இருக்காதே. எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையான தருணத்திற்கு நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கும்போது நடக்க வேண்டிய எல்லா காரியமும் இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. யார் யாருக்காகவோ சிந்தித்து உன் வாழ்க்கையை விட்டு போனதுதான் இங்கு மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனை தாண்டி உன் வெற்றியான பொக்கிஷத்தை தருவதற்கு இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும்போது உனக்காக படைக்கப்பட்ட எதுவும் உன் கையை விட்டு போகாது என்பதில் தெளிவாக இரு. எழுதப்படாத எதுவுமே உனக்காக வரப்போவதில்லை என்பதும் தான் நிதர்சனமான உண்மை. அதை புரிந்து கொண்டு நீ உன் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் நடத்துகின்ற
பட்டத்தை இந்த அப்பனின் மேல் போட்டுவிடு. நீ நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு நல்ல காரியத்தையும் நன்மையான விஷயத்தையும் நடத்தி தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையின் புரிதல் என்னிடத்தில் இருக்கும்போது அதை உனக்கு நான் தராமல் எங்கே சென்று விடுவேன்? நடப்பது யாவும் நன்மைக்கே. 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.